மக்கள் தங்கள் வீடுகளில் காய்கறி தோட்டம் அமைப்பதை ஊக்குவிப்பது அரசாங்கத்திடம் உணவு பாதுகாப்பு திட்டம் இல்லை என்பதை குறிக்காது என்று வேளாண்மை உணவு பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகள் வலுவான உணவு கொள்கைகளை கொண்டிருந்தாலும் தற்சார்பு பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக நகர்ப்புற விவசாயத்தை முன்னெடுப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய புவிசார் அரசியல் மோதல்களால் உரவிலை உயர்வு, விநியோக சங்கிலி பாதிப்பு போன்ற சவால்கள் எழுந்துள்ள நிலையில் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க 9 நீண்டகால வியூகங்களை அமைச்சு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக அரிசி கையிருப்பை அதிகரித்தல், பெட்ரோனாஸ் நிறுவனத்துடன் இணைந்து விவசாய இடுபொருட்களின் விலையை கட்டுப்படுத்துதல் போன்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.